ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வி அவங்க குழந்தைய கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்பத்தா சொல்றாங்க, நாளைக்கு எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு வந்துரலாம். எப்ப நல்ல நேரம்னு பாருங்க. அந்த கேலண்டர் எடு அப்படின்னு சொல்லி தனத்துக்கிட்ட சொல்றாங்க. எதுக்கு கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோட அம்மா கேட்கும்போது, குழந்தை பிறந்து 30 நாள் ஆயிருச்சு இல்லையா? அதனால நம்ம கோயிலுக்கு போகணும். குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். நாளைக்கு போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா 30 நாள் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்றாங்க. நான் கேக் வாங்கிட்டு வரேன். கேக் வெட்டலாம் அப்படிங்கிறாங்க. கேக் எதுக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் கேட்குறாங்க. அதுக்கு சொல்றாங்க, இல்ல அம்மாச்சி, இப்ப வந்துட்டு வருஷத்துக்கெல்லாம் கொண்டாடுறதில்ல. மாசம் மாசம் கொண்டாடுவோம். அதுக்கு தான் 30 நாள் ஆச்சுல்ல, அதனால கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்துட்டு நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அதே மாதிரி இங்க வந்துட்டு சேது வீட்ல சேதுவோட அப்பா ராஜாங்கம் வந்துட்டு சொல்றாரு, நம்ம நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துரலாம், குலதெய்வ கோயிலுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மோகனா கிட்ட சேது கேட்கிறாரு, எதுக்கு சின்னம்மா, எதுக்கு கோயிலுக்கு போகணும்னு சொல்லி கேட்கும்போது, குழந்தை பிறந்து 30 நாள் ஆயிடுச்சுல சேது, அதுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு 2 ஃபேமிலியுமே போறாங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்ச்செல்வி வீடு போயிடுறாங்க. அங்க எல்லாருமே இருக்காங்க. நம்ம சாமி கும்பலாம் அப்படின்ட்டு உள்ள போகும்போது, கரெக்ட்டா சேதுவும் வீட்லயும் எல்லாரும் வந்துடுறாங்க. குழந்தைய எடுத்துட்டு வரும்போது, அப்பதான் வந்து சந்தோஷப்படுறாங்க. 2 குழந்தையுமே கோயிலுக்கு வந்துருச்சு. நல்ல வேளை 30 ஞாபகம் வச்சு இவங்களும் வந்துட்டாங்க. 30ஆம் நாளு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தையுமே சாமி கிட்ட அங்க படுக்க வைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு 2 குழந்தையும் சந்தோஷமா இருக்கு கைய புடிச்சுட்டு. அத வீட்ல இருக்கிற எல்லாருமே பார்க்கறாங்க. அ அம்மாச்சியும் பார்த்துட்டு யோசிக்கிறாங்க. இந்த குழந்தை வந்துட்டு 2 குழந்தையுமே ஒரே இடத்துல இருந்தா எவ்ளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஃபேமிலில எல்லாருமே பார்க்கறாங்க. 2 குழந்தையுமே சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கு. அத பார்த்து எல்லாத்துக்குமே ஒரே வருத்தமா இருக்கு. ச்சே, இப்படி சந்தோஷமா இருக்கிற குழந்தைகள தனித்தனியா ஒவ்வொரு பக்கம் பிரிச்சு வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறமா சரி பரவால்ல, குழந்தைய எடுத்து எல்லாரும் கொஞ்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஈஸ்வரி பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இவள குழந்தையவே பக்கத்துல விடக்கூடாதுன்னு பார்த்தா 2 குழந்தையும் வச்சுட்டு இவ சந்தோஷமா இருக்காளே இந்த தமிழ்ச்செல்வி. இவள நிம்மதியாவே இருக்க விடக்கூடாது. பத்தாததுக்கு இந்த ஐஸ்வர்யா வேற மாமா வந்துட்டு குழந்தையோட வேணும் அப்படி இப்படின்லாம் சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. சித்ராவும் ஆமாமா, இந்த ஐஸ்வர்யா இப்படி இருப்பான்னு நான் நினைச்சே பார்க்கல. இவ என்னடான்னா இவ்ளோ நல்லவளா இருக்காளே அப்படிங்கிறாங்க. இருடி பார்த்துக்கலாம். சேது கோவத்த வந்து அவ ஓரளவுக்கு தான் பொறுத்துக்குவா. அதுக்கப்புறம் அவளே கண்டிப்பா நம்ம நம்ம வழிக்கு வருவா பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.